நம்முடைய தேவன் ஜீவனை எடுக்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்த தேவன். தேவன் நம்மை வியாதியாக்குகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் நம்மை சுகமாக்குகிறவர். புதிய ஏற்பாடு நம்மை தூளும் சாம்பலும் என்று சொல்லவில்லை. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? அவருடைய குமாரர்களாக, அவருடைய குமாரத்திகளாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறது. அருமையானவர்களே, கவனியுங்கள். ஒரு கிறிஸ்தவருடைய அடையாளம் என்ன? சகோதரத்துவம், சகோதர அன்பு. அருமையானவர்களே, கவனியுங்கள். அன்புதான் விசுவாசத்தையே இயக்குகிறது. அருமையானவர்களே, கவனியுங்கள். தேவனை அறிகிற அறிவுக்குள்ளேதான் சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு அடங்கி இருக்கிறது. விசுவாசம் எங்கே இருந்து வேலை செய்யும்? விசுவாசம் மன்னிக்கிற இருதயத்திலிருந்து தான் வேலை செய்யும். எனவே புதிய ஏற்பாடு நம்மை நீதிமான் என்று தான் சொல்லுகிறதே தவிர நம்மை நீசன் என்று சொல்லவில்லை. நிச்சயமாகவே பாலும் தேனும் உங்களுடைய பங்காய் மாறும். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? இதே வசனத்தை சங்கீதம் 18:31 நாம் வாசிக்கலாம். ஆகவே கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து கடந்த பல வாரங்களாக நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இம்மானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய இந்த ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு பாருங்க வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார், நம்மை எப்படி பராமரிக்கிறார், எப்படி நம்மை போஷிக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது, போதிக்கிறது. அவர் நம்மை வழிநடத்துகிறார், அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்பதெல்லாம் பாருங்க இந்த நாமத்தின் மூலமாய் நமக்கு என்ன செய்கிறது? அங்கே வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே யெகோவா மாவோஷ் என்கிற அந்த நாமத்தை குறித்து நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்க்க போகிற இந்த நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா ஷாலி. யெகோவா ஷாலி என்கிற இந்த நாமத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மறுபடியுமாய் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 32வது வசனம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? நான் ஏற்கனவே சொன்னேன், இதே வசனத்தை சங்கீதம் 18:31 நாம் வாசிக்கலாம். ஆகவே இங்கே கன்மலை என்கிற இந்த வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யார்? இங்கே கன்மலை என்கிற இந்த இடத்திலே யெகோவா ஷாலி என்கிற ஒரு பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷாலி என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய கன்மலை என்று அர்த்தம். கர்த்தர் நம்முடைய கன்மலை, the Lord my rock என்று அர்த்தம்.
the Lord is our rock. தேவன் நம்முடைய கன்மலையாயிருக்கிறார். தேவன் நம்முடைய கன்மலையாயிருக்கிறார். அவர் கன்மலையானவர். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய தேவன் அவர் கன்மலையாயிருக்கிறார். ஆமென். சரி, கன்மலை என்றால் என்ன அர்த்தம்? கன்மலை என்று சொன்னால் அசைக்கப்பட முடியாத ஒன்று என்று அர்த்தம். மாற்றப்பட முடியாத ஒன்று என்று அர்த்தம். வல்லமையுள்ள ஒன்று என்று அர்த்தம். பாருங்க, பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குது. அந்த மலையெல்லாம் என்ன செய்ய முடியாது, நீங்கள் தூக்கி கொண்டு போய் நகட்ட முடியாது. நகட்டி அந்த பக்கத்தில் வச்சுட்டு நம்ம காரை ஓட்டிட்டு போயிடலாம், அப்படிலாம் போயிட முடியாது. அந்த மலை மேலே ரோடு வேணா போட்டு என்னமோ ஒன்றா வச்சு செதுக்கி கிதுக்கி பாதை எதை உண்டாக்கி அப்படி ஏறி அப்படியே அங்கிட்டு கேரளாவுக்குள்ளே அப்படி வேணால் போயிட்டு வரலாமே தவிர மலையை தூக்கி இப்படி நகட்டி வச்சுட்டு என்ன செய்ய முடியாது, போயிட முடியாது. அப்போ கன்மலை என்றால் என்ன அர்த்தம்? அசைக்கப்பட முடியாத ஒன்று என்று அர்த்தம், மாற்றப்பட முடியாத ஒன்று என்று அர்த்தம், வல்லமை உள்ள ஒன்று என்று அர்த்தம். எனவே நம்முடைய கன்மலையாகிய கர்த்தர் அவர் அசைக்கப்படக்கூடாதவராய் இருக்கிறார். அசைக்கப்படக்கூடாதவராய் இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ஷாலி. அவர் நாமம் யெகோவா ஷாலி. ஆகவே நம்முடைய தேவன் கன்மலையானவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் யாராய் இருக்கிறார்? கன்மலையானவராய் இருக்கிறார். அவரை மாம்ச ஆயுதத்தை வைத்து என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு தெரியல? மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. நம்முடைய தேவனை மாம்ச ஆயுதங்களை வைத்து என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. தேவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். அவருடைய வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை அவருக்கு நினைப்பூட்டும் பொழுது அவர் கிரியை செய்கிறார், அவர் காரியங்களை நடப்பிக்கிறார். அவருடைய வார்த்தை ஆவிக்குரிய ஆயுதமாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய மாம்ச ஆயுதத்தை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வச்சு என்ன செய்ய முடியாது, ஆப்ரேட் பண்ண முடியாது, ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஆப்ரேட் பண்ணுறாங்க, அது அநேக வேளைகளிலே என்ன செய்து விடுகிறது, தோல்வியிலே முடிந்து விடுகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? கண்ணீர் அது ஆவிக்குரிய ஆயுதம் கிடையாது. கண்ணீர் அது மாம்ச ஆயுதம். ஆகவே இந்த கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்ணீரை வச்சு யாரை அசைச்சிடலாம், கத்தரை அசைச்சிடலாம். அப்படியே தண்ணீரை தார தாரையா ஊத்திட்டா கத்தர் மனம் இழகிடுவாரு, கத்தர் உருகிடுவாரு, கத்தர் காரியத்தை செஞ்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறாரா? நிச்சயமாய் தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். ஆனால் கண்ணீர் நம்முடைய பிரச்சனைக்கான பதில் கிடையவே கிடையாது. வார்த்தை தான் நம்முடைய பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறது. ஆமென். விசுவாசம்தான் பாருங்க அங்கே தேவனை கிரியை செய்யும்படியா என்ன செய்கிறது, உந்தி தள்ளுகிறது. நம்முடைய மாம்ச ஆயுதம் கிடையவே கிடையாது. ஓன்னு அழுதுச்சா அப்பா அம்மாட்ட சாதிச்சிடலாம், சாக்லேட் அப்படிங்கிறலாம். ஓன்னு அழுதுட்டா புருஷன் என்ன செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம். ஓன்னு அழுது யார்கிட்ட சாதிக்க முடியாது, கத்தட்ட சாதிக்க முடியாது. நீங்க கத்தட்ட போய் அவருடைய வார்த்தையை தான் என்ன செய்யணும், அவருக்கு நினைப்பூட்ட வேண்டும். ஆமென். தேவன் வார்த்தை கட்டுப்பட்டவராயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப வார்த்தையும் தேவனும் ஒன்றே. அப்ப தேவன் பாருங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டவராயிருக்கிறார். அவருக்கு அவருடைய வார்த்தை நினைப்பூட்டும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். ஆகவே இங்கே நாம் காண்கிற காரியம் என்ன, நம்முடைய கன்மலையாகிய கர்த்தர் அவர் அசைக்கப்படக்கூடாதவராய் இருக்கிறார். மாம்ச ஆயுதங்களை கொண்டு போய் அங்க என்ன செய்ய முடியாது, வைத்து அவர் அசைக்க முடியவே முடியாது.
ஒரு பேர் ஓ ஓ ஓ ஓன்னு கத்துறோம், முடியல. அதனால ஒரு 200 பேரை கூட்டி மொத்தமாக சேர்ந்து கத்திட்டா கத்துறன்னு செஞ்சுடலாம், அசைச்சிடலாம், கத்துறது என்ன செஞ்சிடலாம், பதில வாங்கிடலாம் சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நீங்கள் சிங்கிள் ஆளா இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் தேவனுக்கு அவருடைய வார்த்தை நினைப்பூட்டீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார், தேவன் உங்களுக்காக காரியங்களை நடப்பிப்பார். 100 பேரை கூட்டி 200 பேரை கூட்டிட்டா சாதிச்சல நினைக்கக்கூடாது. 100 பேரை கூட்டுறது தப்பு கிடையாது, 100 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் 100 பேர் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? வார்த்தை நினைப்பூட்ட போகிறோமா இல்லை ஓன்னு கத்த போகிறோமா? கவனிக்கணும், கவனிக்கணும். அநேக கிறிஸ்தவ மக்கள் பாருங்க எங்கிட்ட வழி விலகி நின்றாங்க. பாருங்க, சில ஆட்கள் பாருங்க ஏரோப்ளைனை வாடகைக்கு எடுத்துட்டு ஏரோப்ளைனில் 200 பேரை கூட்டிட்டு ஆகாய மண்டலத்தில் பறந்து பறந்து நிச்சய போகிறோம். நாங்கள் வந்து ஜெபம் பண்ண போகிறோம். அங்கே வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பிசாசு அங்கே போய் நாங்கள் கட்ட போகிறோம். இங்கேருந்து கட்டினா பிசாசு கட்டப்பட மாட்டானா? இங்கேருந்து விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணால் விசுவாசம் வேலை செய்யாதா? எல்லாம் இருக்கிறீங்களா? என்னமும் சொல்ல போனால் கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால், பூமியில் இருவர், பூமியிலிருந்து ஜெபம் பண்ணாவே கர்த்தர் என்ன செய்கிறாரு? கேட்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை சில காரியங்களை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் கண்மலையானவர். கண்மலை என்றால் என்ன? அசைக்கப்படக்கூடாத ஒன்று. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாம்சமான காரியமும் அவர் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அவருடைய வார்த்தை தான் என்ன செய்கிறது? அவரை கிரியை செய்ய முடியாய் பாருங்க உந்தி தள்ளுகிறது. ஏனென்று சொன்னால் அவர் அவருடைய வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே அவர் நாமம் யெகோவா ஷாலி. யெகோவா ஷாலி என்றால் என்ன அர்த்தம்? அவர் கண்மலையானவர். The Lord is my rock என்ற அர்த்தம். தேவன் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். எல்லா காரணம் இது சொல்லுவோம், என்னுடைய தேவன் அவர் கண்மலையாய் இருக்கிறார். ஆமென். கண்மலைக்குள்ள போய் நீங்க இருந்துக்கிட்டீங்கன்னா அங்க பெரிய பாதுகாப்பு இருக்கு உங்களுக்கு. ஆமென். இன்றைக்கு அடுத்த வாரத்துக்கு சில வசனங்கள்லாம் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். கண்மலையின் வெடிப்புகளிலே தங்குகிற புறாவே என்று பாருங்க புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஞானி எழுதுகிறான், கண்மலையின் வெடிப்புக்குள்ளே. அந்த கண்மலை என்றால் யார்? அந்த கண்மலை வெடிப்பு என்பது எதை குறிக்கிறது? அங்கே போய் ஒரு விசுவாசி தங்கிக் கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை குறித்தெல்லாம் இன்றைக்கு அடுத்த வாரத்திலேயும் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் அவர் கண்மலையானவராய் இருக்கிறார். ஓகே, கர்த்தர் கண்மலையானவர் என்பதற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல கண்மலையும் இல்லை. எங்கள் தேவனை போல கண்மலையும் இல்லை. வேற யாரும் கண்மலை கிடையாது. எங்கள் தேவன் மாத்திரமே கண்மலையாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் கண்மலையானவர். ஆமென். எல்லா காரங்களும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் கண்மலையானவர். ஆமென். வாசிப்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் மானவர். கர்த்தர் என் கண்மலையும். கர்த்தர் யாரு? என் கண்மலை என்று இங்கே நான் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அவர் கண்மலையானவர். நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை பராமரிப்பதற்கு, நம்மை போஷிப்பதற்கு, நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் போதுமானதற்கு மிகவும் அதிகமானவராய் அவர் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 31:3. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கண்மலையும் நீரே. என் கண்மலையும் நீரும் என்னுடைய கண்மலை. இந்த அவங்களும் என்னுடைய கண்மலை. இந்த அங்க இருக்காங்க பாருங்க, அவங்களும் எனக்கு கண்மலை தான். கர்த்தரும் எனக்கு யாரு தான்? அப்படி இல்லை, அப்படி இல்லவே இல்லை. நீரே அப்படின்னா நீர் மட்டும்தான். நீரே என் கண்மலையாயிருக்கிறீர். எல்லாரும் ஓடி போயிருவாங்க, ஆனால் கண்மலையாகிய கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? நம்மை விட்டு
ஓடி போக மாட்டார். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். புருஷன் ஓடிடலாம், மனைவி ஓடிடலாம், பிள்ளைங்க ஓடிடலாம், பெற்றோர்கள் ஓடிடலாம், பிள்ளைங்க ஓடிடலாம். ஆனா கர்த்தர் மாத்திரம் நம்மளை விட்டு ஒரு நாள் ஓடவே மாட்டார். எல்லாம் இருக்கிறீங்களா? அது பாரு, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். சில சமயங்களில் சில மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் அன்னைக்கு இப்படி தெரியாமல் ஒரு தவறை செஞ்சுட்டேன் பாஸ்டர், ஏதோ சின்ன ஒரு தவறான காரியத்தை அப்படி பேசிவிட்டேன் பாஸ்டர், அதனால கர்த்தர் நம்மளை விட்டு போயிடுவாரோ? கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டார்? கண்டிப்பா போக மாட்டாரு. என்னைக்குமே நீங்க அவருடைய பிள்ளை தான். நீங்க பிள்ளை இல்லை என்பது ஆயிரவே ஆயிராது. நீங்க அவருடைய பிள்ளை தான். சில தவறுகள் செஞ்சிருக்கிறீங்க, சில தவறா பேசிட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதுக்கு மிகவும் அதிகமான ரத்தமாய் இருக்கிறது. நம்மை கழுவக்கூடிய ரத்தமாய் இருக்கிறது, நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ரத்தமாய் இருக்கிறது. ஆகவே சில தவறுகள் நீங்கள் செய்திருக்கிறதுனால கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டாரு? போக மாட்டாரு. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. கண்மலையானவர், அவர் அசைக்கப்படக்கூடாதவராய் இருக்கிறார். அவரே நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. வாசிப்போம் சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. அங்க வாசித்தோம், என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கண்மலையும் என் மீட்பரும் நீரே. மீட்டெடுக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர் யார்? கண்மலையாகிய கர்த்தர். அவர் நாமம் யெகோவா ஷாலி. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கண்மலையாகிய கர்த்தர் உங்க கூட என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. எனக்கு துணைக்கு யாருமே இல்லையே. இன்னைக்கு மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? இன்னைக்கு யாருமே, மக்கள் பாருங்க, நான் அநாதன் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். நான் யாரு? நீங்க போய் யார்ட்டையாவது அப்படி ஃப்ரீயா பேசுனீங்கன்னா, நான் ஒரு அநாதங்கயா. நான் யாரு? உண்மையாகவே சொந்தக்காரங்களும் இருப்பாங்க, ஆனா பொய் சொல்றது எதுக்குன்னா என்னத்தையாவது வாங்குறதுக்கு. யார்ட்டையாவது அப்படி சொல்லிட்டோம்னா அப்படி பரிதாபப்பட்டு என்ன செய்வாங்க? யாராவது ஏதாவது அவங்க மனுஷன், அவங்கள்ட்ட பரிதாபப்பட்டு எடுத்த உடனே நீங்கள் அவங்க ஒன்று கொடுத்துடலாம், அவங்ககிட்ட நீங்கள் ஒன்று ஏமாற்றி வாங்கிடலாம். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இருக்கவே இருக்காது. இப்படியே நான் அனாதையான்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு 10 ரூபாய், இவங்ககிட்ட 20 ரூபாய், ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய் வாங்கலாம். ஆனால் முன்னேற்றம் என்பது இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் ஜெயம் என்பது இருக்காது. நான் அனாதை கிடையாது, கண்மலையானவர் என் கூட இருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு அத்தனை பேர் என்னை விட்டு ஓடினாலும் கண்மலையான கர்த்தர் என்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டாரு. அவர் என் கூட இருக்கிறாரு. அதனால நான் அனாதை கிடையவே கிடையாது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அனாதை கிடையாது. கண்மலையாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நல்லா நிம்மதியா தூங்கி எந்திரிங்க. ஆமே. சில சமயம் தூங்க வர மாட்டேங்குது, நமக்கு யாருமே இல்லையே. இல்ல, கண்மலையான கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆமென். அவர் உறங்காமல் தூங்காமல் இருந்து உங்களை பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென். அதனால யாரோ ஒருத்தவங்களுடைய பரிதாபத்தை வாங்கணும். ஐயோ பாவம் இந்த அக்கா, பாவம் இந்த பிள்ளை, பாவம் இந்த சிஸ்டர் சொல்லி இப்படி பரிதாபத்தை வாங்குறதுக்காக என்னத்தையாவது வாயை திறந்து நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கண்மலையான கர்த்தர் செய்கிறார், நம்ம கூட இருக்கிறார். இந்த அறிவு நமக்குள்ளே பெருக வேண்டும், இந்த வெளிச்சம் நமக்குள்ளே பெருக வேண்டும், இந்த வெளிப்பாடு நமக்குள்ளே பெருக வேண்டும். நான் சொல்றேன், இந்த வெளிப்பாடு பெருக 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 ஆசீர்வாதத்துக்கு நம்ம வீட்டில் குறைவே இருக்காது, ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது. எல்லாம் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? இப்ப கைகுடி வர ஆரம்பிக்கும், காரியங்கள் வர ஆரம்பிக்கும். எனக்கு கர்த்தரை கூட வச்சுக்கிட்டே எனக்கு யாருமே இல்லை சொல்ல போகும்போது கர்த்தரை நீங்க என்ன செய்றீங்க? அவமானப்படுத்துறீங்க. கண்மலையான கர்த்தர் கூட இருக்கும் பொழுது அவர் இருக்கிறார் என்பதே மறந்துட்டு, அவர் இருக்கிறார் என்பதையே அப்படி போர்வையை போட்டு பொத்தி மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு, நான் ஒரு அநாத பிரதர், நான் ஒரு அநாத சிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போகும்போது என்ன செய்றீங்க? நீங்க கர்த்தரை என்ன செய்றீங்க? நீங்க அவமானப்படுத்துறீங்க. கர்த்தருடைய உள்ள வேதனைப்படுகிறது. ஆகவே எப்போதும் கர்த்தருக்கு மகிமை வரத்தக்கதாக, கர்த்தருக்கு மதிப்பு மரியாதை கனமும் வரத்தக்க ரீதியிலே நீங்கள் ஒரு இடத்துல நின்று என்ன செய்யணுங்க? பேச ஆரம்பிக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு இடத்துல நின்று அப்படி பேச ஆரம்பிக்கணும். எனக்கு கர்த்தர் இருக்கிறாரியா? யாரும் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா அவங்க ஆண்டவர் இருக்கிறாரு. கரெக்டா சொன்ன,
கரெக்டா சொல்லியிருக்கிற நீ. இப்ப உனக்கு இப்ப அறிவு வந்திருக்குது. உனக்கு என்னப்பா அவங்க கத்தர் செய்யறாரு? கரெக்டா சொல்லியிருக்கு. ஆமென், தோத்திரம். எனக்கு கத்தர் இருக்கிறார். இந்த கத்தர் யார் தெரியுமா? கண்மலையானவர். ஆமென். வானத்துக்கு பூமிக்கு ராஜா, அண்ட சராசரங்களை படைத்த தேவன், என்னுடைய தகப்பன், எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர், கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி என்னை மீட்டெடுத்தவர். அவர் என் கூட இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், ஒரு நாள் தோற்று போக மாட்டேன், இலக்கரித்து போக மாட்டேன். எல்லா தேவைகள் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். இப்படி விசுவாசமாய் பேச நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும், பழக வேண்டும். ஆமென். ஆகவே நம்முடைய கர்த்தர் யார்? கண்மலையானவர். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய கர்த்தர் கண்மலையானவர். அவர் நாமம் யெகோவா ஷாலி. அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எந்த ஏற்பாட்டில் இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோமா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறோமா? புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம்னா பாருங்க, அதுக்கு ஏற்றார் போல சில காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கு ஏற்றார் போல பாருங்க, நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறோம். எனவே இன்றைக்கு யார் நம்முடைய கண்மலை என்று சொன்னால், வாசிப்போம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இங்கே கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு. என் அண்டையிலே ஏது உண்டு? ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. எங்க நிக்க சொல்றாரு? எங்க நிக்க சொல்றாரு? கண்மலையிலே நிக்க சொல்றாரு. இங்கே மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. எப்பா, என்னை நீ சாதாரண நினைச்சு தர முடியாது, பார்க்க முடியாது. நான் தேவன், என்னை பார்த்து யாரும் உயிரோட நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. நான் வல்லமை உள்ள தேவன். அது மாத்திரமல்ல, ஏன் கர்த்தர் அந்த இடத்துல அப்படி சொல்றாருன்னா, இது பழைய ஏற்பாடு, இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு கிடையாது. அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என் அண்டையிலே ஒரு இடம் இருக்குது. என் அண்டையில என்ன இருக்குது? ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நில்லு, அந்த இடத்துல நில்லு, அந்த கண்மலையில என்ன செய்ய நில்லு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 22ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து. எதுல வச்சு? கண்மலையின் வெடிப்பு. நீங்க பெரிய பெரிய மலைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா மலை அப்படியே ரெண்டா பிளந்துருக்கும், உள்ள அப்படியே குகை மாதிரி இருக்கும், வீடு மாதிரியே இருக்கும். உள்ள உட்காந்து நல்லா என்ன செய்யலாம்? சாப்பிட போலாம் போட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? அப்படி கண்மலை வெடிப்பு இல்லையா? அருமையானவர்களே கவனியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கண்மலை யார்? என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நில்லு, அங்க இருந்து நீ பாரு, நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் இங்கே. ரைட். அந்த கண்மலை என்பது எது? அந்த கண்மலை என்பது யாரை குறிக்கிறது? அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கண்மலையின் வெடிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த கண்மலை? யார் இந்த கண்மலையின் வெடிப்பு? இதற்கான பதிலை புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப அங்க யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தில் 22ஆம் வசனத்திலே அங்கே பரலோகத்தின் தேவனானவர் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறாரே, என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல நின்னுக்க, அங்க சேஃப்டி இருக்கு, உனக்கு அங்க பாதுகாப்பு இருக்கு, அங்க நீ தாராளமா நிக்கலாம். கண்மலை வெடிப்பு என்று சொல்லுகிறாரே, அது யாரை குறிக்கிறது? கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. அந்த கண்மலை
கிறிஸ்துவே. ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். யார் அந்த ஞான கன்மலை? இயேசு கிறிஸ்து. அப்ப புதிய ஏற்பாட்டிலே யார் நம்முடைய கன்மலை? பழைய ஏற்பாட்டில் யாரு கன்மலையா இருந்தா? இயேசு கிறிஸ்து தான் கன்மலையா இருந்தார். அவர்களோடே சென்ற என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே 430 வருஷங்கள் அங்கே எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அப்ப அந்த கன்மலை அவர்களோடு கூடயே வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்தில் அவர்களோட இருந்தது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப அந்த கன்மலை யார்? அப்ப இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தார்? அவர்களோடையே வந்தார். அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களை பராமரிப்பதற்காக, அவர்களை போஷிப்பதற்காக, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக, அவர்களை காப்பாற்றுவதற்காக கன்மலையாகிய கிறிஸ்து கூடயே இருந்தார். அதே கன்மலை இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஆகவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நாம் யாருக்குள்ளே இருக்கிறோம்? கன்மலையின் வெடிப்பு. எதுக்குள்ள இருக்கிறோம்? எதுக்குள்ள இருக்கிறோம்? கன்மலையின் வெடிப்பு. இயேசு கிறிஸ்துவின் அந்த காயத்துக்குள்ளே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் குத்தி கிழிக்கப்பட்டது. அவருடைய விலா பகுதி அங்கே குத்தப்பட்டது. அவருடைய முதுகு வாரினாலே உளப்பட்டது. அந்த கன்மலை, அந்த கன்மலையின் வெடிப்புக்குள்ளே இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அந்த இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். கன்மலையாகிய கிறிஸ்துதான் நம்முடைய அடைக்கலமாக, நம்முடைய கோட்டையாக, நம்முடைய மதிலாக, நம்முடைய மீட்பராக, நம்முடைய கன்மலையாக அவர் இருக்கிறார். ஆமென். இதே காரியத்தை அங்க வாசிக்கிறோம். பிரசங்கி ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறான், கன்மலையின் வெடிப்புகளிலே தங்குகிற புறாவே. எல்லாம் இருக்கிறீங்களா? புயல் அடிக்குது, ஓன்னு அடிக்குது, சூறாவளி அடிச்சு தூக்குது, காரெல்லாம் பறக்க வைக்குது, காரெல்லாம் பறக்க வைக்குது, காரெல்லாம் அடிச்சு பறந்து போய்கிட்டு இருக்குது, புறா மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்குது. பார்த்துருக்கீங்களா டிவியில் 2 நாளைக்கு முன்னாடி? காரெல்லாம் பறக்குது பாருங்க, அடிக்கிற சூறாவளியில வீடெல்லாம் பறக்குது. ஆனா கன்மலை என்ன செய்ய முடியாது? பறக்க வைக்க முடியாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கன்மலையின் வெடிப்புக்குள்ளே தங்குகிற புறாவே. அப்ப இந்த புறாவுக்கு ஒரு விவரம் புரிஞ்சிருச்சு. என்னன்னா, எங்க போய் தங்கினாலும் நம்ம பறந்துடுவோம். ஆனா அந்த கன்மலைக்குள்ள போய் வந்து இருந்துட்டனா யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கன்மலையாய் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். இந்த உலகத்தில் 1000 புயல்கள் வரலாம். வியாதி என்கிற புயல், தரித்திரம் என்கிற புயல், பஞ்சம் என்கிற புயல், தீமை என்கிற புயல் வரலாம். நம்மளை ஒண்ணுமே சேதப்படுத்த முடியவே முடியாது. ஏன்னா நான் எங்க இருக்கிறேன்? கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். கல்வாரி சிலுவைக்குள்ளே இருக்கிறேன். அவருடைய காயத்துக்குள்ளே இருக்கிறேன். அவருடைய தழும்புக்குள்ளே இருக்கிறேன். அவருடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிறேன். ஆகவே 1000 பேர் பஞ்சத்தில் மடியலாம், 1000 பேர் அந்த குறிப்பிட்ட வியாதினால் மடியலாம். நான் என் பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருப்போம். ஏனென்று சொன்னால் கன்மலையின் வெடிப்புக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம்? அமர்ந்திருக்கிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஒரு முறை பாருங்க, ஒரு போட்டி வச்சிருந்தாங்களாம். அதுல என்ன சொல்லியிருந்தாங்களா? சமாதானத்துக்கு அடையாளமாக ஏதாவது நல்ல ஒரு காட்சியை வரைஞ்சு கொண்டு வாங்க, அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அறிவிப்பு கொடுத்தாங்களாம். அதனால் பாருங்க ஓவிய கலைஞர்கள் ஆள் ஆளுக்கு பாருங்க, பெரிய பெரிய போர்டில் ஆளுக்கு பாருங்க கற்பனை. உங்களுக்கு தெரியும் இல்லையா? வரைகிறவங்க ஆட்கள் என்ன செய்வாங்க? கற்பனையின் உச்சகட்டத்துக்கு போயிடுவாங்க. அதனால் அந்த ஓவிய கலைஞர்கள் பாருங்க ஆளுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்களாம் பாருங்க. இப்போ அதை ஃபஸ்ட்டு செகண்டு கண்டுபிடிப்போம், எது பெஸ்ட்டான படம்னு சொல்லி பாருங்க கண்டுபிடிப்போம் சொல்லிட்டு பாருங்க அந்த ஆட்களை வந்து அதெல்லாம் பார்த்தாங்களாம் பாருங்க. பார்த்துட்டு செக் பண்ணாங்களாம். ஒரு படம் இருந்துச்சாம் பாருங்க, அப்படியே அழகான நதி போய்கிட்டு இருக்குது, அமைதியாக
அமைதியா தண்ணி மலை உச்சியிலிருந்து அப்படியே இறங்கி அப்படியே அழகா இனிமையான சத்தத்தோடு அப்படியே பக்கத்துல 10-15 குருவியெல்லாம் அப்படியே அழகா சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆளாளுக்கு ஒரு சவுண்டு கொடுக்குது. அப்படி இனிமையா இருக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில மனிதர்கள்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அழகான பூக்கள், அழகான காரியங்கள்லாம் அப்படி இருக்குது. அந்த மாதிரி சில படங்கள்லாம் வரைஞ்சு கொண்டு வந்து வச்சிருந்தாங்களாம் பாருங்க. அந்த பக்கத்துல ஒரு பெரிய படம் ஒருத்தர் வரைஞ்சு கொண்டு வந்திருந்தாராம். அது என்னன்னா, பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. மரமெல்லாம் அப்படியே சாஞ்சு அப்படியே ஒடிஞ்சு தொங்கிட்டு இருக்குது. சில மரங்கள் அப்படியே பறந்துகிட்டு இருக்குது. அந்த பக்கத்துல ஒரு பெரிய கண்மலை இருக்குது. அந்த கண்மலைக்குள்ள பாருங்க ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டைக்குள்ள ஒரு புறா அப்படியே உட்காந்து ஜம்முன்னு அழகா சிரிச்ச முகத்தோடு பாதுகாப்போடு இருக்கிறத குறித்து ஒருத்தர் வரைஞ்சிருந்தான் பாருங்க. எல்லாரும் வந்து பார்த்தாங்களா, இதுதான் சமாதானத்துக்கு அடையாளம். எவ்வளவு புயல் அடிச்சாலும், எவ்வளவு அது இது வந்தாலும், அந்த புறா எவ்வளவு சந்தோஷமா சமாதானமா பாதுகாப்பா மகிழ்ச்சியோடு உள்ள உட்கார்ந்திருக்குது. இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். அந்த புறா வேற யாரும் கிடையாது, நானும் நீங்கள் தான். அந்த கண்மலை வேற யாரும் கிடையாது, கண்மலையாகிய கிறிஸ்து. ஆமென். ஆகவே கண்மலையாகிய கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. உலகத்தில் 1000 புயல்கள் வரலாம், தீமைகள் வரலாம், வெள்ளங்கள் வரலாம், பூகம்பங்கள் வரலாம், சுனாமிகள் வரலாம், தீமைகள் வரலாம், ஆபத்துகள் விபத்துகள் வரலாம். நான் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறேன். அவருடைய காயத்துக்குள்ளே இருக்கிறேன். அவருடைய தழும்புக்குள்ளே இருக்கிறேன். கல்வாரி நிழலுக்குள்ளே இருக்கிறேன். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லாம் இருக்கிறீங்களா? கண்மலையின் வெடிப்பு, கண்மலையின் வெடிப்பு. அப்ப யார் நம்முடைய கண்மலை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்மலை. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய கண்மலை. ஆமென். இன்னொரு வசனத்தை இதற்கு சப்போர்ட்டா நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர் கால்களாகவும், விடாய்த்திருந்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்றால் எவர்? இங்கே தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாய் இங்கே உரைக்கிறார். ஆகவே இங்கே அவர் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகவே இங்கே அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் போட்டு வாசிக்கலாம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால், அவர் விடாய்த்த ஆத்துமாவுக்கு பெரும் கண்மலையின் நிழலாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் கண்மலை. அவர்தான் கண்மலையானவராயிருக்கிறார். அவர் கண்மலையின் நிழலாயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? அந்த புறா மாதிரியே எங்க இருக்கிறீங்க? கண்மலைக்குள்ள இருக்கிறீங்க. நிச்சயமாய் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமென். பராமரிப்பு உண்டு. நிம்மதியா தூங்கி எந்திரிக்கலாம். ஆமென். சிலருக்கு படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா பயம். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன ஒன்னாகாது. ஒன்னாகாது. அதை முதல் சொல்லி பழகுங்க. என்ன ஆகுமோ, ஏதாகுமோ. ஏன் இந்த வார்த்தை வருது? ஒன்னாகாது. ஏன்னா கண்மலையின் வெடிப்புக்குள்ள நான் இருக்கிறேன். அந்த கண்மலைக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். அவருக்குள்ளே நாம் பிழைக்கிறோம், அவருக்குள்ளே நாம் அசைகிறோம், அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் ஏற்கனவே வாசித்தோம். ஆமென். ஆகவே அவர் விடாய்த்த பூமிக்கு கண்மலை நிழலாய் இருக்கிறார். அவர் விடாய்த்த ஆத்துமாவுக்கு அவர் கண்மலை நிழலாய் இருக்கிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, யார் கண்மலை? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கண்மலை. அங்கே நாம் இருக்கிறோம், அங்கே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நிச்சயமாகவே தெய்வீக பாதுகாப்பை நாம் இந்த பூமியில் என்ன செய்வோம்? அனுபவிப்போம். ஆமென். ஆகவே மரணத்தை குறித்தோ, வியாதியை குறித்தோ, தேசத்திலே வரக்கூடிய பஞ்சத்தை குறித்தோ நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏனென்றால் கண்மலையானவர், அவருக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய தைரியம் பார்த்தீங்களா?
எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, கண்மலையானவருக்குள்ளே, கண்மலையான கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன். அந்த உணர்வு உள்ள பெருகணும். நான் ஒரு அனாதை பைய, இப்படிலாம் பேசக்கூடாது. சில ஆட்கள் பாருங்க அப்படிலாம் பேசும்போது மனசு கஷ்டமா இருக்குது பாருங்க. கர்த்தர் இருக்கிறாரு, சபை இருக்குது, அதை நினைக்கிறதே கிடையாது பாருங்க. யாராவது ஒரு சேலையை தருவாங்க, ஒரு சட்டையை தருவாங்க, ஒரு 2 படி அரிசியை தருவாங்க, ஒரு என்னமோ என்னமோ ஒன்று தருவாங்கன்றதுக்காக கர்த்தரை நினைச்சக்கூட மட்டை தட்டி பேசவே, கர்த்தரை வந்து பாருங்க அவமானப்படுத்தி பேசக்கூடாது. ஒன்றுமே இல்லாட்டான்னு பரவாயில்ல. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சில ஆட்கள் சொல்லுவாங்க பாருங்க, உனக்கென்னப்பா அவங்க ஆண்டவர் இருக்கிறாரு. கரெக்டாக சொன்னேன். கர்த்தர் இருக்கிறாரு. நான் பட்டினியை கிடக்க மாட்டேன், நான் பட்டியை கிடந்து செத்து போயிட மாட்டேன், நல்லா இருப்பேன், செல்வ செழிப்பா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன். ஏன்னா கண்மலையானவர் என்ன செய்யறார், என்னோடு கூட இருக்கிறார். நான் கண்மலையானவருக்குள்ளே இருக்கிறேன். ஆமென். ஆகவே உலகத்தில் புயல் அடிக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், நான் என் பிள்ளைகளும் சமாதானமாய் தூங்கி எந்திரிப்போம். ஆமென். சமாதானமாய். புறா பாருங்க, அது கலங்க மாட்டேங்குது. அது சேஃப்டியான இடத்துல போய் உட்காந்துருச்சு. அது சேஃப்டி, அவ்வளவு சேஃப்டியான இடத்துல போய் உட்காந்துருச்சு. சிங்கம்புலி கரடி கூட அங்கிருந்து தரு புருண்டுட்டு ஓடி எங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒன்றும் தெரியாம. ஆனால் புறா அவ்வளோ உயரத்தில் போய் கண்மலையின் மேலே ஜம்முன்னு உட்காந்து அது அப்படியே பார்க்குது பாருங்க. டக்குன்னு பார்த்து புறா பார்க்கறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்கும் பாருங்க, அப்படி டக்குன்னு பார்க்கும் பாருங்க. அது பார்வையே அவ்வளோ அழகா, அப்படியே இந்த கண்ணை சுற்றிலும் அப்படியே தண்ணீர் நிற்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால் கண்மலைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. ஆமென். அது மாத்திரமல்ல, கண்மலையாகிய தேவன் நம்மை ஜெனிப்பித்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கண்மலையான தேவன் என்ன செய்தார்? நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். பாருங்க, நம்ம சரீரத்தில் பிறந்திருக்கிறோம் இல்லையா? ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு நாம் பிறந்திருக்கிறோம், ஒரு தாய் நம்மை பெற்றெடுத்திருக்கிறாள். சத்தியவேதம் சொல்லுகிறது, கண்மலையான தேவன் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார், கண்மலையான தேவன் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் என்று வாசிப்போம். உபாகமம் 32வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். இங்கே கர்த்தர் மோசையின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் வேதனையோடு. 430 வருஷங்கள் அடிமையாக கிடந்தாங்க பாருங்க. இந்த சொல்லுவாங்க பாருங்க, கேட்பாரற்று கிடக்குதுன்னு சொல்லி, அந்த மாதிரி 4-5 தலைமுறையா கொத்தடிமையாக கிடந்தாங்க. விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர்களோடு பண்ணின தேவன், அந்த உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கை நினைவு கூர்ந்து வந்து பாருங்க விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். இந்த மக்கள் பாருங்க கர்த்தரை நினைக்காம போயிட்டாங்க, நன்றி இல்லாமல் போயிட்டாங்க பாருங்க, கர்த்தரை மட்டம் தட்டுகிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே வேதனையோடு கூட அவர் இங்கே சொல்லுகிறார், உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை. யாரை ஜெனிப்பிக்கிறதுனா பெற்றெடுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப உன்னை பெற்றெடுத்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை என்ன செய்தாய்? மறந்தாய். தோல்விக்கு தான் காரணம், தோல்விக்கு தான் காரணம். நம்மை பெற்றெடுத்த கண்மலையாகிய கிறிஸ்து, அவர் என்ன செய்யக்கூடாது? நம்ம மறக்க கூடாது. இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 கண்மலை 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 கண்மைங்கிற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு இடத்துல தான் இங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆகவே நம்மை ஜெனிப்பித்தவர் யார் என்று சொன்னால் கண்மலையாகிய கிறிஸ்து. ஆகவே நீங்க யாரு கிடையாது. கரெக்ட், நீங்க யாரு கிடையாது. யாரு கிடையாது? எங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. அது இந்த அம்மா. எந்த அம்மா? சரீரத்தில் பெத்தம்மா. அவங்க வயசாயிருச்சு, வயசானவங்க மறிக்க தான் செய்வாங்க. ஆனால் தேவன் அவருக்கு வயசு ஆகுது கிடையவே கிடையாது. அவருக்கு சாவு என்பது கிடையவே கிடையாது. அவர் ஆதி அந்தவுமானவர், அல்பா ஒமேகா, ஆரம்பம் முடிவும் இல்லாத தேவன். அவர் என்றைக்கும் இருக்கிற தேவன், அவர் என்றைக்கும் உயிருள்ள தேவன், அவர் சாவாமை உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் நம்ம என்ன செய்திருக்கிறார்? பெற்றெடுத்திருக்கிறார். அவர் தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக, கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? பெற்றெடுத்திருக்கிறார், ஜெனிப்பித்திருக்கிறார். நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம்.
எனவே நம்மை ஜெனிப்பித்த கன்மலையை நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறந்துவிட கூடாது. ஆமென். அது மாத்திரமல்ல, நம்மை பெற்றெடுக்காத கன்மலையை நாம் பின்பற்றி போய்விடக் கூடாது. எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல, மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. நம்மை பெற்றெடுக்காத கன்மலையை பின்பற்றி என்ன செய்யக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்மை பெற்றெடுக்காதத நாடி தேடி போய் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, வர்ஷிப் பண்ணக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, வணங்கக்கூடாது. நம்மை பெற்றெடுத்த கன்மலையாகிய கிறிஸ்துவை நாம் நினைக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நினையாமல் போய்விடக்கூடாது. ஆமென். ஆகவே நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை ஜெனிப்பித்த கன்மலையாகிய கிறிஸ்துவை என்ன செய்யக்கூடாது, மறந்து போய்விட கூடாது. எப்போது அவரை நினைக்கணும். வீட்டில் அரிசி இருக்கோ இல்லையோ, வீட்டில் பருப்பு இருக்கோ இல்லையோ, வீட்டில் புளி இருக்கோ இல்லையோ, காய்கறி இருக்கோ இல்லையோ, பணம் இருக்கோ இல்லையோ, அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. மக்கள் பாருங்க, ஏதோ ஒன்று இல்லைன்னு சொன்ன உடனே சோர்ந்து போயிடுறாங்க இல்லையா? ஏதோ ஒன்று இல்லைன்னு சொன்ன உடனே ஆமாம் கர்த்தரை தேடி என்னாச்சு, சபையை தேடி என்னாச்சு, ஆண்டவர்னு போய் என்னாச்சு, இந்த ஒருபடி அரிசி கூட இல்லை. என்ன இல்லை? அரிசி உங்க கையில் இல்லைங்க. ஹலோ, அரிசி உங்க வீட்டில் உங்க கையில் இல்லை, ஆனால் அவற்றை ஏராளம் இருக்குது. அவற்றை ஏராளம் இருக்குதுங்க, அதை மறந்துடாதீங்க. என்னமோ உங்க கையில் இருக்கிறதுனால தான் என்னமோ அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. அன்னைக்கு பேதர் ஓடி வந்தா பாருங்க, ஆண்டவரே வரிப்பை நான் கட்டலைன்னு சொல்லி அந்த பிடிச்சிவிட்டேன், அந்த பயலுக நீ பிடிச்சிட்டாங்க, உங்கள் ஆண்டவர் வரி கட்டுறாராப்பான்னு அப்படி உயிரை கையில் பிடிச்சி தடப்பட ஓடி வரா. கர்த்தர் கேட்டார் பாருங்க, என்னப்பா உனக்கு என்னமாய் தோன்றுகிறது, என்ன நீ நினச்சிட்டு வர்ற, போ தூண்டில் எடுத்துகிட்டு போ, கடலில் போய் என்ன செய்ய, தூண்டில போடு, ஓய் மீனை பிடி. நீ பிடிக்கிற மீனை வாயை திறந்து பாரு, அதுக்குள்ள ஒரு வெள்ளி பணத்தை என்ன செய்யுது இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் உனக்கா எனக்கான டாக்ஸை. அந்த மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணத்தை வச்சது யாரு? நம்ம தாத்தாவா? நம்ம சியானா வச்சாரு? நம்ம சியானு வைக்க முடியாது, புய்யானு வைக்க முடியாதுங்க, கத்தர் வச்சிருக்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வரன்றது கவனிங்க. பணம் பேதருடைய பேண்ட் பாக்கெட்ல இல்ல, ஆனா கத்தட்ட இருக்குது. கத்தர் எங்கேயும் வச்சிருக்கிறாரு. அதனால இப்ப அரிசி இல்ல, பருப்பு இல்ல, புளி இல்லைன்னு சொன்ன உடனே அப்படி இலக்கரிச்சு போயிடுறது, அப்படி முகத்தை தொங்க போடுறது, அப்படி ஒரு மாதிரி குறத்தனம் பண்றது, இங்கிலீஷ்ல ஆக்டிங் பண்றது. அப்படின்னா ஈஸியா புரியுது பார்த்தீங்களா? சிலருக்கு இங்கிலீஷ் தெரியாத ஆளுக்குலாம் விளங்குது. அப்படியே ஆக்டிங் பண்றது, அப்படியே ஒரு மாதிரி அணிக்கிறது. என்ன ஒரு மாதிரி அணிக்கிறீங்க? நல்லா இருங்கன்றேன். ஏன் நல்லா இருங்கன்னா, உங்க பாக்கெட்ல ₹1 இல்ல, ஆனா கத்தட்ட ஏராளம் இருக்குது. இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது கம்பு சுத்துறது கிடையாது. விசுவாசம் என்பது இதுதான். ஏன்ட்ட இல்லைன்றதுக்காக நான் வெக்கப்பட்டு போறது கிடையாது. கண்மலையாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவற்றை ஏராளம் இருக்குது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் கொண்டு வந்து கொட்ட அவரால் முடியும். வானத்தின் மதகுகளை திறக்க அவரால் முடியும். ஆமென். வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, பேக் அடிச்சிடக்கூடாது. விசுவாச தப்பதனசின் அதிகமாய் செயல்படுத்த வேணும். கர்த்தாவே, என் பாக்கெட்ல என் வீட்டில் அரிசி பானை பூலி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட ஏராளம் இருக்குதுப்பா. ஏன்ட்ட இருந்தாலும் ஒன்று தான், உங்கள்கிட்ட இருந்தாலும் ஒன்று தான். நான் பிள்ளை நீர் அப்பா, ஏன்ட்ட இருந்தாலும் ஒன்று தான், உங்கள்கிட்ட இருந்தாலும் ஒன்று தான். கர்த்தாவே, மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து குறைவைகள் எல்லாம் சந்தித்தபடியால் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அரிசி எங்கே இருந்து வந்துடும், இப்போ புளி எங்கே இருந்து வந்துடும், பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும் எங்கே இருந்து. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அங்கே உள்ளங்களில் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார், கொண்டு வந்து கொடுக்க வைக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே நம்மை ஜெனிப்பித்த தேவனை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நாம் மறந்து விட கூடாது. ஆமென். நம்மை பெற்றெடுத்த தேவனை என்ன செய்யக்கூடாது, மறந்து விட கூடாது. ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைய தாய் பெத்தெடுத்துட்டா, பிள்ளைய தாய் பெத்தெடுத்துட்டா. இப்போ இந்த பிள்ளை என்னைக்காவது உட்காந்து அம்மா நமக்கு பால் ஊற்றுவாளா ஊற்ற மாட்டாளா என்னைக்காவது கவலைப்பட்டிருக்குதா? என்னைக்காவது ஆராய்ச்சியில் இறங்கியிருக்குதா? பக்கத்தில் இருக்கிற 2 குழந்தைய கூப்பிட்டு, எங்கள் வாங்க பிள்ளை எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு மீட்டிங் போடுவோம்,
நம்மளை அம்மா பெற்றிருக்கிறா, நமக்கு பால் ஊற்றுவாளா ஊற்ற மாட்டாளா? இதுகெல்லாம் செய்து என்னைக்காவதும் கமிட்டி போட்டு பேசியிருக்குதுங்களா? இது என்னைக்காவது போராட்டம் பண்ணியிருக்குதுங்களா? இது என்னைக்காவது உண்ணாவிரதம் இருந்திருக்குதுங்களா? இதுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஒரு கவலையும் கிடையாது. அம்மா கரெக்டாக பாலை ஊற்றுவா. அம்மா பாலை கத்தராதான் சொன்னாரு, சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். ஆகவே சிறு பிள்ளை பாருங்க கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா அம்மா இருக்கிறா. யார் இருக்கா? இங்க கத்த சொல்றாரு, நான் உன்னை பெற்றிருக்கிறேன், நான் உன்னை பெற்றிருக்கிறேன், நான் உன்னை ஜெனிப்பித்திருக்கிறேன், கவலைப்படாத. நீ கவலைப்படுறதுனால ஒன்றும் என்ன செய்ய போறது கிடையாது, நடக்க போறது கிடையாது. நான் உன்னை பெற்றெடுத்திருக்கிறதுனால உன் தேவை நிச்சயமா என்ன செய்வேன், நான் சந்திப்பேன். என்னுடைய நாமம் யெகோவா ஷாலி, நான் கண்மலையானவர், நான் உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன். ஆகவே கவலைப்படுறதை நிறுத்திட்டு தோத்திரம் பண்ண பழகு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கவலைப்படுறதை நிறுத்திட்டு தோத்திரம் பண்றத ஆரம்பிங்க. ஆமென். அவர் கண்மலையானவர், அவர் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையின் மூலமாக. ஆகவே அவர் தேவை என்ன செய்வார், சந்திப்பார். உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் அரிசி பானை ஒருவேளை எம்டியாக இருக்கலாம். அவர்கிட்ட ஏராளம் அரிசிலாம் இருக்குது, அவர்கிட்ட ஏராளம் பருப்புலாம் என்ன செய்யுது இருக்குது. நீங்கள் தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் வந்துடும் வரிசையாக. பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, நீங்கள் தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் வரிசையாக வந்துடும், எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துடும். ஆமென். அது மாத்திரமல்ல, சத்துருக்களே சொல்லுகிறார்கள் நம்முடைய தேவன் கண்மலை என்று. இதை நம்ம வாசித்து காமிக்க போறேன். மற்ற ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இவங்க தேவன் கண்மலையானவர், இவங்கள் தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன், இவர்கள் தேவன் அடையாளத்தை செய்கிற தேவன், இவர்கள் தேவன் தான் பரிசுத்தர். வாஸ்தவம் இல்லையா? என்னை அன்றி பரிசுத்தர் யார்? பரிசுத்த கடவுள்னாவே இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் தான். யாரு? வேற யாரும் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? பரிசுத்தர்னாவே யாருதான்? பரிசுத்த கடவுள்னாவே யாருதான்? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஒருத்தர் தான். யார் யாரும் கிடையவே கிடையாது. ஆகவே மற்ற ஜனங்கள்லாம் சொல்றாங்க இவருடைய தேவன் கண்மலை என்று. ஆனா நாம தான் அநேக வேளைகளில் என்ன சொல்றது கிடையாது, நம்முடைய தேவனை கண்மலைன்னு சொல்றது கிடையவே கிடையாது. வாசிப்போம், உபாகமம் 32:31. தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே என்ன செய்கிறார்கள், தீர்மானிக்கிறார்கள். அவங்க சொல்லிக்கிறாங்களாம். அதாவது நம்முடைய சாமி, நம்முடைய கடவுள் கண்மலை கிடையாது, அவங்க கடவுள் தான். யாரு? இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க ஆராதிக்கிறாங்களே, அவங்க தேவன் தான் கண்மலை என்று யார் தீர்மானிச்சிட்டா? யார் தீர்மானிச்சிட்டா? மற்ற ஜனங்கள் தீர்மானிச்சிட்டாங்க. அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க, இவங்க தேவன் தான் யாரு? கண்மலை. நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க? உங்க முடிவை சொல்லுங்க. நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீங்க? நம்முடைய தேவன் பாவ அப்புறாணிங்க, அவர் பாவங்க, ஐயோ பாவங்க. ஏற்கனவே பாஸ்டர் நான் ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கேன் பாஸ்டர். பாவம், அந்த ஃபோட்டோ அவ்வளவு பரிதாபமாக இருந்துச்சு. ஒரு சாக பொழைக்க கிடைக்கிற ஒரு வத்தல் தொத்தலான ஒரு ஆடை தூக்கி இப்படி கக்கத்தில் இடிச்சுக்கிட்டு, ஒரு கிழவனார், வயசான சாக போல ஒரு கிழவனார் மாதிரி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஏசுனார், இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். அவர் தான் ஏசுனாதரோ அப்படின்னு சில தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. அவர் ஏசுனாரெலாம் கிடையாது. அவர் பாவம் யாரோ ஒருத்தர் காசை கொடுத்து வரைய வச்சிருக்கிறாங்க. அந்த ஆடு பாவம் சாக பிழைக்க கிடக்காம இருக்குது. அவர் ஒரு கிழவனார் பாவம் அப்படி குச்சியை வச்சுக்கிட்டு அவர் நிற்கிறாரு. அவர் யார் கிடையாது? இயேசு கிறிஸ்து கிடையாது. இயேசு கிறிஸ்து கண்மலையானவர். ஆமென். வாலிபத்தின் கொழுமையான பருவத்திலே நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர். ஆமென். ஆகவே மற்ற ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க இவங்களுடைய தேவன் கண்மலையானவர். ஆமென். ஆகவே உங்கள் தேவனை குறித்து எப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறீர்கள், அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்வு என்ன செய்ய போகிறது, அமைய போகிறது. அதை பொறுத்துதான் உங்களுடைய வெற்றி என்ன செய்ய போகிறது, அமைய போகிறது. ஆகவே எப்போதும் பாருங்க, போகும்போதும் வரும்போது, உட்காரும் போது, எந்திருக்கும் பொழுதும், தூங்கும் போது, எழுந்திருக்கும் பொழுதும், கண்மலையானவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், கண்மலையானவரே நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர், கண்மலையானவரே நீர் என்னை வாழ வைப்பீர், கண்மலையானவரே நீர் என்னை பாதுகாப்பீர், கண்மலையானவரே நீர் எனக்கு உதவி செய்வீர் ஆண்டவரே. ஆமென். நீர் என் தேவைகள் எல்லாம் என்ன செய்வீர், சந்திப்பீர் ஆண்டவரே. நான் அனாதை கிடையவே
கிடையாது. அப்படி வரணும். அப்படி என்ன செய்யணும்? வரணும். யெகோவா ஷாலியே, நீர் என்னோடு கூட என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் கண்மலையானவர் என்கிற அந்த வெளிச்சத்தை, வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் மேலே என்ன செய்ய வேண்டும்? நாம் உறுதியாக நிற்க வேண்டும். அந்த வெளிப்பாட்டிலே என்ன செய்ய வேண்டும்? நாம் நடக்க வேண்டும். ஆமென். ஆகவே பாருங்க, நாம் வெற்றி பெறுவதற்கு வழி என்ன? கர்த்தர் கண்மலையானவர் என்கிற இந்த வெளிப்பாடை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறுவதற்கு கண்மலையாகிய கர்த்தரை அடிக்கடி நாம் உயர்த்த வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். வாசிப்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 47வது வசனம், 49வது வசனம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறவர். இங்கே நாம் பார்க்கிறோம், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலை ஆகிய தேவன் உயர்த்தப்படுவாராக. அவரே என் சத்துருக்களை என்ன செய்கிறவர்? துரத்துகிறவர், சத்துருக்களின் கைக்கு விலக்கி விடுவிக்கிறவர், பாதுகாக்கிறவர் என்று இங்கே சங்கீதக்காரன் பாடுகிறான். இதே சங்கீதத்தை, இதே வசனத்தை சங்கீதம் 18 46 48வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். ஆகவே சங்கீதக்காரன் இங்கே என்ன செய்கிறான்? கண்மலையானவரை, ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்துவை அவன் உயர்த்துகிறான், ஸ்தோத்தரிக்கிறான், புகழ்ந்து பாடுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நாம் அழுகிறதுனால, நாம் கண்ணீர் சிந்துறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையவே கிடையாது. கண்ணீரை பார்த்து கர்த்தர் என்னமோ செஞ்சிருவாரு? இல்லை 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 இல்லை. கர்த்தர் நம்மை விசுவாசத்தை பார்க்கிறார். ஆமென். அவர் விசுவாசத்தை கனமணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்த போறது கிடையவே கிடையாது. நம்முடைய விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்க, விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரத்தின் மூலமாக, துதியின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்முடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால், நம்முடைய வியாதிகள் மாற வேண்டும் என்றால், நம்முடைய தரித்திரம் மாற வேண்டும் என்றால், நம்முடைய கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், கண்மலையாகிய கிறிஸ்துவை, ரட்சிப்பின் கண்மலையை நாம் போகும்போதும் வரும்போதும் உட்காரும் போதும் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். வாயினால புலம்பக்கூடாது, வாயினால புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. சபைக்கு போய் என்ன ஆச்சு, கர்த்தரை தேடி என்ன ஆச்சு, ஞானஸ்தானம் எடுத்து என்ன ஆச்சு, பைபிளை வாங்கி என்ன ஆச்சு, அதை வாங்கி என்ன ஆச்சு, இதை பண்ணி என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னு போய் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தாவே, இப்போ வந்திருக்கிற இந்த பிரச்சனை நிச்சயமாய் மாறும், இப்போ வந்திருக்கிற போராட்டம் நிச்சயமாய் மாறும், இப்போ வந்திருக்கிற இந்த வியாதியின் அறிகுறிகள் நிச்சயமாய் மாறும், இப்பொழுது வந்திருக்கிற இந்த காரியங்கள் நிச்சயமாய் மாறும். கர்த்தாவே, நீர் அற்புதத்தை செய்கிறீர். ரட்சிப்பின் கண்மலையாகிய கர்த்தாவே, நீர் என் கூட என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு மகிமையை செலுத்துகிறேன். மகிமையை செலுத்தும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நிச்சயமாய் வியாதியின் அறிகுறிகள் மாற ஆரம்பிக்கும். நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பொருளாதார தேவைகள், பண தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். அவர் நாமம் யெகோவா ஷாலி, அவர் நாமம் கண்மலையானவர். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரம். அழுகிறத நிறுத்துறேன் ஆண்டவரே, கண்ணீர் சிந்துறதை நிறுத்துறேன். பிரச்சனை நடக்கும்போது சில சமயத்தில் கண்ணீர் வந்துடுது, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய கண்ணீர் நம்முடைய பிரச்சனைக்கு பதில் அல்ல. அவருடைய வார்த்தை தான் பிரச்சனைக்கு பதில்.
அவருடைய கல்வாரி, அவருடைய தழும்பு, அவருடைய காயங்கள் தான் பிரச்சனைக்கு பதில். ஆகவே ஜெபத்தில் வந்து புலம்பக்கூடாது, அழக்கூடாது, கதறக்கூடாது. ரட்சிப்பின் கண்மலையை உயர்த்த வேண்டும். கண்மலையாகி கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். அவருடைய காயங்களை உயர்த்த வேண்டும். அவருடைய தழும்புகளை உயர்த்த வேண்டும். அவருடைய வார்த்தை அவருக்கு நினைப்பூட்ட வேண்டும். ஓ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்மலையின் வெடிப்புகளிலே தங்குகிற புறாவே, ஓ ஹல்லேலூயா. நான் கண்மலைக்குள்ளே இருக்கிறேன், கண்மலையாய் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், அவருடைய காயத்துக்குள்ளே இருக்கிறேன், அவருடைய தழும்புகளுக்குள்ளே இருக்கிறேன். எந்த தீங்கும் என்னை தீண்டாது, எந்த தீங்கும் என்னை தீண்டாது. ஓ ஹல்லேலூயா. நீரின் தேவைகளை சந்திப்பீர், நீரின் தேவைகளை சந்திப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே. இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கண்மலையானவரே, யெகோவா ஷாலியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை குறித்தான ஒரு வெளிச்சத்தை இன்னும் அதிகமாக எங்களுக்கு தர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பிள்ளைகளை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்திக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே. கண்மலையானவரே, நாங்கள் தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிறீர் என்கிற அந்த தைரியம் பிள்ளைகளுக்கு அதிகமாய் உண்டாகட்டும். இவர்கள் யார் அனாதைகள் அல்ல. பெற்றெடுத்த தேவனே, கண்மலையாகிய தேவனே, நீர் இவர்களை பெற்றெடுத்திருக்கிறீர். நீர் இவர்களை போஷிப்பீர், நீர் இவருடைய தேவைகளை சந்திப்பீர் ஆண்டவரே. இவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும்